நாள் இடையில கொரோனா இந்த பைப்போட இவ்வளோ பைப்பு இருக்கு. மழை நேரங்களில் தண்ணி வராதபடி போட்டு இருக்குது. வீட்டில் பெண்கள் வந்து நாங்கள் மொட்டை மாடி இருக்கிறேன். வந்து பார்த்தா முட்டை ஓடு சின்ன குஞ்சு இப்போ திரிக்கு முட்டை ஓடு மான் தோட்டம் அப்பா, இது முன்னுக்கும் மான் தோட்டம், உங்களை கத்தாழ தோட்டம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நீங்கள் குட்டி அண்ணா நிறைய நாள் ஆச்சு குட்டி அண்ணாவோட சேர்ந்து வீடியோ போட்டதும் அதோட வேலை செய்கிற இடத்த வந்து வேலை வீட்டில் போட்டாங்க. அடுத்தது எங்கள் தினம் நாங்கள் அச்சிவேலில் இருக்கிறாங்க, நோர்வே நாட்டில் இருக்கிற ஒரு அங்கு வீடு. ஏற்கனவே இந்த வீட்டை ஆரம்பம் நீங்கள் ஆரம்பம் கேட்க காண்பித்தேன். அது நிறைய நாள் ஆச்சு. இன்றைய தினம் வந்திருக்கிறோம். என்ன ஒரு 3/4 வேலை முடிஞ்சு வெளிவேலை ஃபுல்லாக என்ன முடிஞ்சு வெளிவேலை கொஞ்சம் வேலை இருக்குது. மதெல்லாம் கொஞ்சம் அவங்க சைட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் நடந்துருக்காங்க. அந்த உள்ளுக்கு பெயின் போடையில பொதுவாக 3/4 கட்டம் முடிஞ்சு காவாசி வேலை இருக்குது. காவாசி வேலை ரைட் 3/4 கட்டம் இருக்கிறபடியால் இன்றைய தினம் வந்து இந்த வீட்டை காண்பிப்போம். எப்படி குட்டியை நான் அந்த வேலை அப்போ பெயிண்ட் கலர் எல்லாம் வீட்டுக்காரர் தான் தெரிவு செய்தவர். அவர் சொன்ன இந்தந்த கலர் அடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் இந்த பெயிண்டிங் வேலை செய்திருக்கிறார். அப்போ அதை ஒரு காண்பிப்போம்னு வந்து நிற்கிறேன். என்ன எவ்வளோ நாள் பிடிச்சது கிட்டத்தட்ட எவ்வளோ கொண்டாடுறேன். 2 மாதம் இந்த வேலை துவங்கி 2 மாதம். ஆனால் ஒரு 20 நாள் வேலை பெண்டிங் எதுன்னு செய்யாமல் 20 நாள் இடையில கொரோனா இல்லை. அப்போ வீட்டுக்கார அண்ணன் இந்தியாவில் 2 வழியாக வந்துட்டு போனவர் அதெல்லாம் நிப்பாட்டினார். அப்போ அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் இங்கே வந்துட்டு அது போயிட்டு வந்துட்டு 2 நாள் போய் எல்லாம் மதிட்டு போயிட்டு 2 நாள் போயிருக்கு. பெயிண்ட் எடுக்க வேண்டிய நம்மளால லாஸ்ட் அடி ஊக்கண்டு வைக்கிறது. அதுக்கு இடையில உங்களோட வீடும் அங்கே கொஞ்சம் நிறையா கல்லுகள் மண் பறிக்கிற வேலையில் மெனக்கெட்டது. இப்போ இன்றைக்கு வேலை செய்ய வேண்டிய வீட்டை வந்து இதை முடிக்கணுமே, முடிக்கத்தானே காசு எடுக்கலாம்ன்றது செய்கிறீங்க. அதை விட வந்தோடனே கொஞ்சம் படிவாக இருக்கு. வந்து செலக்ட் பண்ண போயிருந்தாங்க. நல்ல மதிலுக்கும் பார்க்க நல்லா இருக்கு. முதல் சொன்ன மாதிரி இந்த மண்ணுக்கேற்ற வேறுதான் வெளியே அடிக்கிற பார்க்கறது மாதிரி இருந்து இப்போ பாருங்க காஞ்சாப்பூர் நல்லா இருக்குது. கேட்டுக்கும் திருப்பி அடிச்சிருக்கீங்க. பெயிண்டோ இல்லாட்டி கியூடி பெயிண்ட் கியூடி தான் அடிச்சிருக்கீங்க.
இப்போ நாங்கள் ஒரு பார்ப்போம். இப்போ இன்றைக்கு என்ன வேலை செய்யுங்க? விலைகளுக்கு சீரர் அடிக்கிறோம். வேலை செய்கிறார். சரி வாங்க பார்ப்போம். அண்ணன் அங்கேயும் அடிக்கிறார், இங்கேயும் அடிக்கிறார். மேலேயும் அந்த இது கட்டுங்க, துண்டு உள்ளுக்கோ அந்த கட்டியாக வரட்டும் கொண்டானே கட் பண்ணாதான் அந்த வடிவாக நீளமாக பேர். உதுக்குள்ளே வேண்டாம், உதுக்குள்ளே அடிக்கிறேன். அதுக்குள்ளே இல்லை, நெத்தி மட்டும் மட்டும் உள்ளுக்கு இல்லை, உள்ளுக்கு இல்லை. அந்த அந்த மேலே கட் பண்ணிட்டீங்களா? அது இல்லையா? பார்வை வளம் மட்டும். ஓகே, இப்போ மதில் வேலை நடக்குது பாருங்க. இந்த இதே மாதிரி அப்படியே பின்னுக்கு மட்டும் மதில் வேலை. இந்த பூச்சாடிகளுக்கு அடிக்கும். அது வரலையே என்ன கலர் என்ன? இந்த பூ வைக்கிறதுக்கு முன்னுக்கு டிசைன் கலர் இன்னும் அடிக்கிறது இருக்கும். அந்த வேறு கலர் தான் இருக்கு. அடிக்கும் மதர் கலர் அதுக்குள்ள இருக்கு. மதர் கலரோ கலர் இருக்கும். அது எடுக்க அது ட்ரைட் எடுக்க இருக்குது. அதில் இப்போ நாங்கள் வாசலுக்கு வந்துட்டோம். வாசல் மேல் சொன்ன மாதிரி இந்த பூக்கண்டு வைக்கிறதுக்கு தான் இந்த இது கட்டி வைக்கணும். வேலையெல்லாம் முடிய மண் போட்டு கண்டு வைப்பினோம். அதோட மதிலோடையும் சேர்த்து பூக்கண்டு வைக்க இடம் வந்து கிடக்கு. அது பொங்கல் மதில் இது வேலை முடிஞ்சு அந்த பூக்கண்டல் வச்சு வேற நல்ல அழகாக தெரியும். அடுத்தது பாருங்கள், வேலை முன்பகுதி எனக்கு கீழே அந்த கட் பண்ணுறது இருக்குன்னு அதுதான் இருக்குது. மேலே இல்லாமல் ஓகே எல்லாம் சரி. மேல் பகுதி மேலே சைட்டு எல்லாம் கட் பண்ணி பேர் ஒவ்வொரு நாளும் பிறகு வேலை செய்கிறேன்னு கேள்விப்பட்டு. 4 பேர் நிற்கிறோம் மலை வேலை செய்யும். இப்போ இதில் 2 கலர் வருது. அந்த நடுவில் ஒரு டார்க்காகவும் லைட்டாகவும் வருது. இது என்னென்னால் இந்த வேலை செய்கிறது கீழே நின்றால் சுகம், மேலே அதாவது சொல்லுங்க. அந்த ஃபோன் பண்ண கேட்க ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன இந்த பைப்புகளை இந்த இவ்வளோ பைப்பு இருக்குன்னு. இந்த பைப்பை ஃபுல்லாக இல்லை, ஒரு நாள் பூட்டி அடுத்த நாள் மத்தியானம் ஆகி பூட்டி சப்போர்ட்டிங்கள் அது வேலைகள் எல்லாம் வச்சு. இதுக்கு என்ன கஷ்டம் பண்ணால் சுற்றி வர சப்போர்ட்டிங்கை பூட்டி ஏறி வேலை செய்கிறது, திருப்பி காட்டுறது. அதுக்குரிய நாளாக நாங்கள் கூலி கூட போடுறோம். இப்போ கீழ் வேலை இந்த மாதிரி வேலை எல்லாம் மழை உருட்டி அண்ணா கூட சொன்னார், என்ன முதல் எல்லாம் பெரிய வேலை மேனேஜர் காப்பீடு அதெல்லாம் பெரிய பெரிய வேலை இல்லை. இந்த மகள் இல்லைங்க, நான் அதை மேற்கு பண்ணது மகள் இருக்கிற பிரச்சனை அடிச்சு பண்ணிக்கிறேன். என்ன இந்த வீட்டுக்கார அண்ணன் மதிலுக்கு ஒன்றும் கை வைக்கல, பில்லர் அடித்தபடி இருக்குது. வீட்டுக்குள்ளேயே மேய்க்கிறதுங்க இந்த வழிப்பக்கங்கள்லன்னு சொல்ல எழுதுனா இதுதான் பெரிய வேலை. சாரம் போடுறதுக்கே 1.5 நாள் பிடிக்குது. என்னால் ஏற்கனவே போட்ட சாரத்தை கலட்டி அந்த கிளிப்புகள் தானே கலட்டி போட்டு அதுக்குள்ளே பலகை வச்சு ஏறி நின்று வேலை செய்யணும். மதிலெல்லாம் சுகம் டப்புன்னு முடிச்சிடலாம் வந்து. அப்போ அது வேலை தெரிஞ்சாங்களுக்கு தான் அந்த நுட்பம் பழகும். அப்போ மாடி வீடு வேலை எடுத்தாங்கன்னால் அது கொஞ்சம் கூடவே இருக்கும். கீழ் நின்று இதுக்கெல்லாம் உள்ளுக்கெல்லாம் பெயின் போடுறது பெரிய வேலை இல்லை. மழை வந்து போட்டுடலாம். என்ன ஒரு 4 பேர் நின்றா 4 பேர்னா 3 நாளில் உள்ள வேலையை முடிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இந்த மேல் உயரம் தான். உயரத்திலே டவுல் 2 தனி கலருன்னா பிரச்சனை இல்லை, ஒரே உருட்டிலே முடிக்கலாம். மேல் வரைக்கும் கட் பண்ணி இருக்கணும். அப்போ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதெல்லாம் முடிச்சிட்டிங்க. மினாக்கட்டு வேலை வாங்க நாங்கள் முதல்ல சுற்றி வர போய் பார்ப்போம். சுற்றி என்ன நடந்துருந்து அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ போய் இப்போ கலாட்டி வச்சுக்காரு. இது அந்த வீட்டுக்காரர் இதெல்லாம் போர்டு கட்டணும். அந்த டாக்டர் நகலை கட்டணும் தான் ஆரம்பிச்சு நீங்கள் கை வச்சதானே அங்கே மட்டும் போகுது. உயரம் பார்த்தீங்களா? கலட்டி பூட்டி வீடு வீட்டில் கலட்டி போட்டோம்னா விளையாட்டாங்க. அதான் பூட்டி உயர்த்தி திருப்பி கலட்டி அதுதான் மதில் இது கொஞ்சம் தூரம் அடிச்சிங்க அங்கே அடிக்க இருக்கு. அங்கே அப்படியே பார்ப்போம். அதை தான் இந்த ஜன்னலுக்கு பாருங்க, மழை நேரங்களில் தண்ணி வராதபடி இது போட்டிருக்குது. வெள்ளை சீட் அது பிளாஸ்டிக் தான். இதுக்கு பிளாஸ்டிக் அது வெயில் மழையெல்லாம் தாங்க, வெயில் மழையெல்லாம் தாண்டி பிடிக்கும்.
இதுக்கு என்ன சீலை கழிச்சாச்சு. இது கிரைண்டரால் எல்லாம் போலிஷ் பண்ணி உடைஞ்சி ஸ்டீலர் அடித்து விட்டுருக்கார். அனிஸ்புர கலர்ச்சியா கலர் வந்து எல்லாம் போட்டு இங்கே ஒரு பிடிக்கும்னா இந்த கமுல் தான். நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு பெரிய கமுல் இந்த லைன் திருப்பி டச்சம் பேலே போகணும். அந்த அதில் கீழ்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜன்னல் இதை போட்டால் கீறிட்டினமோ செய்திருக்கோம். தாரம் போட்டேக்குள்ள இந்த ஜன்னல் போட்டுனாங்க. ஜன்னல் போட்டுனா அதில் ஒன்று ரெண்டு அவளத்தை பட்டா பரவாயில்ல. எல்லா இடங்கள் வந்து அதில் அதில் எல்லாம் பட்டு இதுக்கு அதெல்லாம் பொறுப்பு. குட்டிநாக்கெல்லாம் பொறுப்பு. நாங்களாம் பொறுப்பாங்க. உயரம் வந்ததே தாரம் போட்டு 5 வலிக்காங்க. 2 அடி தான் அடிக்குது. ஃபுல்லாக கிரைண்டர் அடித்து பேப்பர் போட்டு வெட்டி கீழே அடித்து விட்டுருக்கீங்க. ஏன்னா கீழே அடிக்கிறது கதவு ஜன்னல் பூட்டினதோட சேர்த்து அடிக்குது. ஜன்னல் போட்டுனா கதவு போட்டுனா போல ஜன்னல் அந்த வலி சேர்த்து அதுக்கு கீழே அடிச்சுட்டு மனசு அடிக்குது. பாருங்க 5 வலி ஜன்னல் இதில் இருக்குது. இப்படியே இங்கே ஒரு வெளியாக பிள்ளைங்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் வந்து கட்டியிருக்கேன். வீட்டில் தென்றல் வந்து பாடும் அழகான காணி சோலை. அப்பா அவனுக்கு தாங்க நாங்கள் பின்பக்கம் வந்திருக்கிறோம். பின்பக்கம் கொஞ்சம் நிலமாக விட்டுருக்கோம். வாசல்ல இருந்து கன இடம் சீமியந்தால மூடு போட்டுட்டு மண்ணே இப்போ இதுக்கு நீங்கள் பில்லர் அடித்து விட்டுறீங்க. இதுகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கும். அது வேலுக்கு அதுக்கும் அடிக்கும். நிறைய வேலை தானே. நான் மற்ற வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை விட்டுருக்கீங்க. கமுகு தான் மொத்த கமுகு. அந்த மண்ணில் பசலை மண் இதில் ஒரு மாங்கல் தானாமுலைக்கு ஒரு வச்சுக்கிறோம். இந்த பின்பக்கம் இன்னும் நீங்கள் அடித்து முடிக்கல. இப்போ அந்த அண்ணன் அடித்தோம். அண்ணன் அடிச்சோன்னா இருக்காரு. வழியாலே உருட்டணுமோ இல்லை ஆண்ணா இல்லை சொன்னால் உருட்டிடுவீங்க. இதோட எப்படி விடுறீங்க? அங்காலே பிறகு அடிக்கலாம். இது மடிச்சிருக்கு டேங்கு மேலே ஃபினிஷ் பண்ணி கீழே கிடக்குது. கீழே ஏடா இந்த கொஞ்சம் வேலை நடக்கல அவங்கள நிலம் உழுக்கிற வேலை. நிலம் உழுக்கிற வேலையெல்லாம் அடித்து விட அவங்க ஊற்ற வேலைக்கான கீழ் பகுதியாக அப்படியே விடுச்சு. வேலை பார்க்க கொஞ்சம் இருக்கா நிறைய தான். நிறைய நல்ல ஒரு புரோட்டன் நிறைய வேலை பாரு. நான் ஒன்று சொல்லுவேன். இந்த கம்பிக்கு அடிக்க பட்டத்துக்கு பெயிண்ட் அடிக்க. ஓ அதுக்கு அடிக்க இதுக்கு அடி அதுக்கு பெருசாக அடிக்கும். இதுக்கு அடிக்க அடிக்கும். இதுக்கு என்ன கோல்டு அடிக்கணும். கோல்டு அடிக்கும். இப்படியே இந்தியாவை பார்த்தா வளவு பெரிய வளவு. மரவள்ளி கண்டம் இருந்தது. இப்போ இருந்தது முடிஞ்சுதா. பெரிய மதில் சுற்று மதில் கட்டினா வளவு வேறு ரோட்டு கரையோடு இருக்குது. அவன் யாராச்சும் தெரிஞ்சாக்கிட்ட இருக்குமே. நம்மளை ஃபுல்லாக மரவள்ளி அடுத்துறாங்க. சுற்றி மதில் கட்டி பெரிய ஹான். இந்த வீட்டை பாருங்கள் சைட் பகுதியில்
கேட்டுகளுக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அடிக்கணும் வேணும் ஒவ்வொன்று இப்போ வேறு என்ன பார்த்து பார்த்து இதுக்கு சொல்ல நான் கேட்கறது கூட கூடாது இதுக்கே சொல்ல இந்த இதால் தான் அடிச்சீங்க எல்லாம் இதுக்கும் அடிக்கும் எல்லாம் கடைசியில் கடைசியாக அடிக்கும். இது இந்த பின்பக்கம் பாருங்க இதுக்கும் கஷ்டப்பட்டு தான் அடிக்கும் என்றால் இதுக்கும் சாரம் போடணும் ஃபுல்லாக உயரம் கிளைண்டர் அங்கே மேலே கொஞ்சம் பிள்ளையா இருக்கு அதுக்கும் அடிக்கணும் அது அடிக்கும். ஓகே இப்போ நாங்கள் வீட்டின் பின்பாதி பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சைட் பாருங்க டேங்குக்கு அந்த அந்த டார்க்கான கலர் வேறு இல்லை எனக்கு நீங்கள் இதுக்கு கட் பண்ணுறீங்க டார்க் வேறு இல்லை வேறு இல்லை தானே அது அந்த ஓடு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ரெட் கலர் அடிச்சிருக்கு நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. அடுத்தது மதிலும் அப்படியே அடித்து கொண்டு வந்துட்டார். இதுதான் மைன் பாருங்க எவ்வளோ ஒரு முதல்லாம் விதைகளும் கொஞ்சம் நல்ல பழுதாகி கிடந்த ஒன்று அடிக்கலாம் முதல்ல வெயிலாம் போட்டு வெறும் நிலையாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க ஒன்றுமே அடிக்காமல் இருந்தது. இந்த பக்கம் நல்ல வெயிலும் தானே வெயில் இதெல்லாம் சாப்பிட்டு போய்க்கலாம். கிரைண்டர் போட்டு வெட்டி இந்த மிஷின் 2 மிஷின் கிடக்கு அதில் ஒன்றும் பழுதா போய் போட்டு இது என்ன தான் சீலர் அடித்து விட்டுருக்கு அடிச்சு விட்டு பாருங்க. ரைட் அப்படியே நாங்கள் வாசலுக்கு போவோம். நாங்கள் இப்போ கோளுக்கு வந்திருக்கிறோம். வெளியே சொல்லான லெவட்ட கேட்டா இது ஒன்றும் அடைப்பு இல்லையா அடைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடமும் அடைக்க மாட்டேன். இதில் நம்ம பூ வேறு மட்டும் சொல்லியிருக்கீங்க. பூ டிசைன் இப்படியே பாருங்க முன்னுக்கு என்ன அதுதான் குமிஞ்சிருக்கீங்க. அதுதான் கரடிகள் வீட்டுல யோசிச்சு கலட்டி போட்டோன்னு திரட்டு சரியாக இருக்கும். இதெல்லாம் மினக்கேட என்ன 2 பேர் இதில் தான் சாரம் ஃபுல்லாக நிற்கிறது தான் நிற்கிறது. கரடி கூடுல எப்படி இப்போ காட்டி வச்சிருக்கேன். எல்லாம் கரடி வச்சிருக்கோம். எனக்கு தேவையில்லை தானே உங்களுக்கு இது தேவையில்லை. அவங்க பொருளாக வைக்குவாங்க. சரியான உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட வேலை தான் இதுக்கெல்லாம் மெயின் இருக்குது. வெயிலாம் போட இருந்தால் கட்சிகளை செய்யறாங்க கணிதங்களை கையில் வச்சு ஊற்றி அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கு தான் இப்போ நாங்கள் வைக்கிறோம். அந்த எப்படி கையை வைக்கிறது இப்படி வச்சு விட்டால் ஏதோ ஒரு வேலை செய்கிற வச்சா திருப்பி அதை கட் பண்ணால் குடும்ப தெரியும். பார்த்தது இப்போ முதல் அடுத்ததுக்கு திருப்பி அடிக்க ஒரு சில வேலை தெரியும். நவரா வேலை இருக்கும் பார்த்தா கேமரா இந்த முறை வந்து பூட்டி இருக்குது. இந்த வாசலில் வந்து இஞ்செல்லாம் பூட்டிட்டு இங்கே இந்த வாங்கினதோ இல்லை இந்தியாவில் வாங்கினது பூட்டி இருக்கிறதுல இந்த அப்படியே வாசலை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இதில் சொல்லியிருந்தால் பூவல் வர முடியும். இதுக்கெல்லாம் இந்த எண்ணெயில் வராது. அப்படி அடுத்தது ஒரு குட்டி இடம். இதுதான் இந்த வளைஞ்ச நிலை போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் சீலர் வேலை முடிஞ்சுது. இது முதலே முடிஞ்சு தானே. இது நக்கரையில் பெரிய ஒரு வாசல் மெயின் வாசல் இதுதான். அதுக்கு முன்னுக்கெல்லாம் அதோட நிலை இல்லை. இதில் மட்டும்தான் நிலை போட்டிருக்கீங்க. சரி வாங்க ஓகே. என்ன அடுத்தது இதையும் எடுக்க பார்ப்போம். இது கொஞ்சம் முதல் பார்த்ததோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. வயலிங் வேலைகள் கூட்டினேன். இந்த ஃபேன் பாருங்க. இது நான் ஒன்றா பார்க்கல. இது ஒன்றரை வேலை இருக்கு இல்லையோ. இந்த இதில் ஒரு ஃபேன் போட்டுருக்கு. நல்ல ஃபேன். ஓகே காலையில் வந்து என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? இப்போ காலமாக வந்து பிரேக்கர் போடுறோம் மேலே என்ன அதை பார்ப்போம். இல்லை பழுதாகி இதுதான் பழுதாகி போட்டு போட்டு எரிஞ்சிட்டு இதுக்கு டஸ்ட்டு பட்டர் டஸ்ட் வந்து இது எரிஞ்சிட்டு இது எரிஞ்சாலும் கடையில் விட்டு பார்க்கலாம். இது தண்ணி
கடையில் ஒன்றை காண்டா அதை நம்ம குத்துவாங்க. வாங்குவாங்க. இல்லாட்டி சில நேரம் சின்ன பிரச்சனையே இருக்கலாம். உங்களுக்கு கொண்டே காட்டுவோம் நீங்கள் சொன்னேன். சரியா அது ரூம்கள் கான்வென்ஷன் ரூம் இருக்குது, இது பாத்ரூம். இந்த பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் தான். குருவி இன்னும் போகவே இல்லை. இது 4 நேரம் உண்டாவது 4 நேரம் நிற்கிறார். வந்தாண்டு கொஞ்சம் ஒரு இருந்தார் சரியோ. பிறகு கொஞ்சம் பறந்துட்டு பிறகு அந்த விரிவாக கேப்பிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா முட்டை ஓடு சின்ன குஞ்சு. இப்போ திருப்பி முட்டை ஓடு 3 நாள் இது போட்டு நான் கொஞ்சம் வேலை வந்து இப்போ பறப்ப பறந்துட்டு திருப்பி வளர்ந்துட்டாரா? முட்டை இருக்காது வேறு. ரெண்டு இந்த முட்டை இருக்கு. இதோட 3ஆம் தேதி 2 முட்டை இருக்கு. 2 இருக்குது. நாங்கள் ஆனாலும் இல்லை 2 ரூம் வச்சுக்க. அவர் இவர் ஒரு நாள் பாய்சன் போடுறது அடுத்தது. ஆனால் அது அடவாட்டுறோம். அது இருக்காரு இப்படியே விடலாம் வேணா. ரெண்டாவது ஒரு இதுக்கு ஒரு பாதி அந்த வீட்டு நல்ல மண்ணு. சரியா இது சீலை கலந்துட்டீங்களோ? தான் சீலர் அடிக்கும். அப்போ தான் அது வேலை செய்யுது. நான் 5 மணி வேலைக்கு படிக்கிறேன். 5 மணி தானே அதுக்குள்ள வாங்க. வேற ஒன்று புதுக்கு இது வாங்கணும். அவங்களுக்கு அந்த ஜன்னல் ஜன்னல் செஞ்சேன். இது பழுக்கு போவாது. நல்லா காத்தோட்டமாக இடம். மேலே தாண்டி நிற்கிது. பூக்கண்டல் வைக்க போயிடணும். அதான் கீழே வெயில் கொண்டு போகிறோம். தேவையில்லாத ஆணியெல்லாம் பொருள் என்ன மணிவேல் மாதிரி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லை. அவர் கேட்பார் ஏதோ எப்படி கண்டுபிடிக்கிறேன். நீ போய் கொடுக்குறது எல்லாமே தேவையில்லாதான் போய் கொடுங்க. இதுக்கு அடிச்சு விட்டவங்கள இல்லை ஓடாமல் அடிச்சு விட்டாரு. இதை கிரைண்ட பிடிச்சி அடிக்க போகிறீங்க. ஆனால் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. முதல்ல பிடிச்சாங்க பிடிக்கல. சரியா
ஒரு நிலைக்கு 2 பேப்பர் முடியுது. ஒரு நிலைக்கு 2 பேப்பர். ஆனால் சொன்னால் அது நம்ம வேணாங்க 2 பேப்பர் முடியும். 60 பேப்பர் 60 பேப்பர் 100 பேப்பருக்கு மேலே இந்த வட்ட பேப்பர் சொப்பர் பேப்பர் இதில் நடக்கும் இதில் கண்டிப்பாக எவ்வளோ அங்கே ஒரு நிலைக்கு 2 முடியுது 2 மணிக்கு 2 மணிக்கு அப்படித்தான் கேளுங்க பொருள் ஆட்டி சாட்டி போவோமே. என்னடா மஸ்கல்லே போட்டு ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். மஸ்கல்லே உள்ள அந்த பசை மாதிரி மசனை அது முடித்தாலும் பேப்பர் போட்டால் வந்துடும். அப்போ கிரைண்டர் போட்டு தான் எடுக்கிறான். கிரைண்டர் போட்டு வேஸ்ட் வைக்கிறது வடிப்பது தான் பார்ப்போம். இல்லை கீழே அடிக்கிறது தான் வேஸ்ட் வைக்கணும். இப்போ வச்சா கிடைக்கிறது கீழே அடிக்கிறதுக்கு வேஸ்ட் வைக்கணும். அந்த டேப்பே நோட்டினேன் அது மீதான் வலுதாக இருக்கலாம். அது இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பார்க்கலாம். இப்போ அந்த மிஷின் மாதிரி பசை ஒட்டி இருக்கு அதுதான் வந்து வேதனை கொடுத்தது. கூட்டி விட்டு தான் போய் வாங்க சீலர் அடிக்கிறது ரூபாய் இது சீலர் அடிங்க முன்னாடி வாங்க பெரிய பேப்பர் பெரிய இருக்குது தேஞ்சி இது ரூபாய் நீ வாங்க இந்த சைஸ்லாம் இருந்தது இந்த மட்டத்துக்கு இருந்து சைட்டு பிடிச்சி அவ்வளோத்தை நான் வளர்த்துருக்கேன். அதான்
சீலர் என்னது அடிக்கிறது முதல்? சீலர் வந்து கதவு உழுக்காமல் இருக்கும். உழுக்காமல் இருக்காங்க, உட்காமல் இருக்கு. முந்தைய வாணிஸ் தான் அடிக்கிறவன். இங்கேயும் அப்படிதான் சீலர் அடிச்சா சரி. சீலர் அடிச்சு ஆரம்பம் சீலர். 2 பேரும் முறையில் தான் அடிப்பீங்களா? அங்கே அடிக்கிறாரு பிரச்சனை இல்லையா? இது வந்து கலர் போட்டு அடுத்த கொஞ்சம் மாற்றி கொண்டு வரும். என்ன மாதிரி வாணிசன் கூட அந்த பலவளப்பு அடிக்கிறது. திருப்பியும் அடிக்கணும். திருப்பி எல்லாம் கூட்டி நான் சொல்லாது. கலவரம் அடிப்பேன் தானே. அப்போ போயிட்டு டேங்கு தான் படிவாக இருக்கு. டேங்கு இந்த கலருக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கிறது. ஓ நல்ல காத்தோட்டமாகவும் உயரமாகவும் இருக்குது. தோட்டங்களோ வெட்டி முடிஞ்சா சார் முடிக்கிறானா? முடிக்கிறானா? ஓ ஜன்னல் உயர்ந்து பார்த்தீங்களா? 5 அடி தெரியும். மொத்தம் 5 அடி என்ன? டேங்கு வேறு பைப்புக்கும் காசியாக பெயிண்ட் அடிக்க முடிக்கணும்னு அதுதான் கடைசி தான் அடிக்கலாம். இப்போ அடிக்கலாம் அங்கே நேரி அப்படியே அடிச்சு வைக்க
இன்னும் வந்து இன்னொரு வேலை இருக்கீங்க இல்லையா? நானும் 2 வேலை சரி இந்த வேலை. இந்த வேலை சரி. ஓ அதுக்கு பிறகு கதாவல் ஷூட்டிங் பிரகாரம் 25ஆம் தேதி. அதாவது திடீர் இதுவால் பெரிய பிரச்சனை இல்லை. கதாவை ஓடி தான் சரி. கதாவை ஓடி தான் மாதம் வாங்கி ரூம் பெயிண்ட் அடிக்கலாம். தான் ரூம் கிடைக்கும் எல்லாத்தையும் ரூம் கிடைக்கிறாங்க. சீவி பற்றி செய்கிறாங்க. அந்த இதெல்லாம் படித்து லட்சம் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. அவன் இது கதாவல் ஃபுல்லாக போதும். பெயிண்ட் வேஸ்ட்டாக கதவு ஜன்னலுக்கு போட்டுனா அதுக்கு கிரில் போட தான் வேணும். வில் போட வேணும். கிரில் போட்டு தான் ஜன்னல் கதவு இப்போ முடிய தான் வந்து நீங்கள் உள்ள வேலை செய்வீங்க. இப்போ நாங்களும் வந்தால் நாங்களும் போச்சுங்க எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு காமிச்சிருக்கோம். பிரச்சனை இல்லை, சந்தோஷம். ரேங்க் அடிச்சதெல்லாம் எனக்கு தெரியாது. ரேங்கு தெரியாதான் இப்போ தான் அடிச்சதும் தெரியாது. சர்க்கஸில் வேலை செய்கிற மாதிரி தான் செய்யல அப்படின்னா என்றால் சாரம் போட்டது ஆரம்பத்தில் இப்போ இதுக்காண்டி சாரம் அதுக்கு போட வேற கொஞ்சம் கஷ்டம் தான். சீலர் அடித்து முடிகிற கட்டம் என்றால் எல்லாத்தையும் அடித்து தான் கடைசி ஜன்னல்னு சொல்லியிருக்கிறேன். இது பாத்ரூம் இருக்குன்னு சின்ன சின்ன தொங்கு ஆனால் செகண்ட் ஓட்டம் அடிக்கணும் அப்படின்னு மேலே அவங்க போய் பார்த்துட்டு இப்போ நடந்த வேலையெல்லாம் காண்பிச்சு தந்தாங்க அப்படின்னா இப்போ இதை விட வேறு வேலை செய்திருக்கிறீங்களோ? இதை விட இப்போ நடந்ததை விட வேறு வேலை இருக்கும் கூட இல்லை செய்திருக்கிறீங்களோ? இல்லை எவ்வளோ தான் அது மேலே இதுக்கெல்லாம் டெவலப் வச்சு முடிஞ்சு தானே அதுக்கு பெயிண்ட் பெயிண்ட் போட்டாங்க. இல்லை
நாங்கள் மேல் மாடியோட போயிட்டு பார்ப்போம். வாங்க. இப்போ நாங்கள் மொட்டை மாடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கும் பெயிண்ட் அடிச்சாச்சு. மேலே இருந்து பார்க்கலாம் அப்படின்னா அப்படி ஒரு அழகா இருக்குங்க. இடம் இடம் வழி இடம். இப்போ அங்கிள் லேண்டால் எங்களுக்கு தான் இந்த கிரில் வேலை தர்றாண்டு இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். இந்த வேலையில் முடியும். இப்போ குட்டினா வந்து தன்னுடைய வேலை முடிஞ்சது. எனக்கு கதவுகள் கிரில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் அதே பிறகு சீரர்கள் அடித்து முடிஞ்ச அப்புறம் இன்னும் உங்களை கூப்பிடுவோம்னு சொன்னார். சரி, அப்போ இனி நாங்கள் தான் வந்து செய்யணும். ஒன்று இங்கே இருந்து செய்கிறோம்னா இந்த இடத்துலாம் செய்யலாம். பாருங்கள், இடம் செய்யக்கூடிய இடம் இருக்குது மேலே. அது முன்னாடி இந்த மேலே இருந்து இந்த அழகான காட்சியை ஒருக்கா இங்கே பார்க்குவோம். எங்களுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சி பச்சை பசையிலேண்டு இருக்குது. தோட்டம் அப்படி கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கு. தூரம் ஃபுல்லாக மரவள்ளி கட்டா மரவள்ளி நல்லா தான். ஆனால் கஷ்டம் தான். இந்த இது மேலே அடிச்சிங்க. இந்த துண்டலுக்கு என்ன இது அடிக்கும் எல்லாம் கடைசி ஆமா வீல பார்க்க எப்படி ஜங்கிச்சான் ஒவ்வொன்றில் குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி இருக்குது. எப்படி அந்த அந்த உயரத்துக்கு இதில் இருந்து திருப்பி அங்கே உயரத்துக்கு அடிக்கணுமே. ரைட் தான். இருக்குது. இப்போ வேலை செய்யறதா இதில் தான் நாங்கள் வேலை செய்வோம். இதுக்கு மேலே பாருங்க அடிச்சிருக்கு. காரம் போட்டு இந்த மேலே பெயிண்ட் அடிச்சிருக்கு. அப்போ இந்த காரம் போட்டு வேலை செய்யறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து தொட்டி மாதிரி வாசல்ல அது சும்மா பிளாட்னா தொட்டி தண்ணி நிற்கிது. உள்ளுக்கால காட்டிடுவோம். வேண்டாம் புலோ பெயிண்ட் அடிக்கும். தண்ணி நிற்காத பெயிண்ட். நான் நினைக்கிறேன் மண் போட்டு கண்டுகள் வைக்கிற மாதிரி பூவல் வச்சா வடிவா இருக்கும். எவ்வளோ பச்சை பர்சன்ட் மான் தோட்டம் அப்பா. இது முன்னுக்கும் மான் தோட்டம். அங்கால கத்தாழை தோட்டம். கத்தாழை எவ்வளோ கத்தாழை நிற்கணும் வேணும். அடுத்தது மாவுகள் அப்படி அவங்க மட்டும் மாங்கன்னு தோட்டம். அங்கால மரவள்ளி, அங்கால தென்னை. ஐயோ காலையில் எழும்பி வந்து இதில் ஒரு ரவுண்டு சுற்றி இப்படி பார்த்தாலே சரியான மனதுக்கும் கண்ணுக்கும் எல்லாத்துக்கும் குளிர்ச்சி தான். மேலே விட்டு சாரம் போட்டு அடிக்க ஒரு புறா வந்து தண்ணி குடிக்குது. நல்ல இடம் நல்ல இடம் பார்த்தீங்க. அப்போ புறாக்கு தான் வச்சுக்க தண்ணி குடிக்க குடிக்கிறது அதுக்கு தான் வச்சு அம்மா தண்ணி குடிச்சிட்டு போகுது. இப்போதான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சவன். இதுதான் வச்சிருந்தேன் அவ்வளோ கண்ணு. வீட்டின் அழகை நாங்கள் காண்பிச்சிருக்கிறோம். அதோட குட்டியண்ணாண்ட பெயிண்டிங் வேலை திறமையை காண்பிச்சிருக்கிறோம். சில வேலைகள்லாம் சின்ன கூரையோட முடிகிற வீட்டுக்கு தான் நின்று உருட்டுவாருன்னு அப்படிலாம் இல்லை. இத்தனை 3 மாடிக்கு அங்காவே மேலே இந்த உயரம் பெரிய வேலைகள் எல்லாம் அவர் செய்கிறவர். ஆனால் பெரிய அளவு காட்சிப்படுத்துறதில்லை. பாருங்க, நான் அன்றைக்கு காட்டின அப்புறம் இன்றைக்கு தான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை விட இந்த அழகான காட்சி சுற்றி வர இந்த வீட்டை சுற்றி நல்ல ஒரு கண்கொள்ளா பச்சை பசையில் இந்த அழகான காட்சியையும் உங்களுக்கு காண்பிச்சதில் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம். இப்போ தான் இப்படி பார்க்க முடியும். உண்மையாக நல்லா இருக்குது. அடுத்தது வேறு நம்மளோட வேலையெல்லாம் காண்பிச்சாச்சு. இதை விட இந்த இதுக்கு நீங்கள் புற அடிப்பீங்க. எல்லாம் புற அடிப்பீங்க. அடுத்தது பிறகு வந்து ஃபுல்லாக முடிஞ்சோன்னா காண்பிச்சா ஓகே. சந்தோஷம் தான் வந்தது. சந்தோஷம்.
அப்போ அடுத்தது வேறைங்க இது பிடிச்ச வேறைங்க எடுத்து வச்சுக்கோங்க வேற பார்த்துருக்கு இன்னும் முடிவு சொல்லி இப்போ இருந்தால் கொஞ்ச நாளுக்கு சொல்கிறீங்க பாரு இனினா இந்த வீட்டு வேலை கொஞ்சம் கிடக்கிறோம் வீட்டு வேலை அதுக்கு சம்பளம் சம்பளம் இருந்தாலும் சம்பளம் அதோட நீங்கள் வேற ஒரு வேலையை ஒன்று பிடிக்கும் இல்லை ஒரு வேலை சாதிச்சிருக்கிறேன் சொல்கிறேன் பெரும்பாலும் அந்த லண்டனுக்கு அண்ணா அந்த பிடிச்சி குடிக்கலாம் அவன் இன்னும் டைல்ஸ் சொல்கிறேன் அவன் முடிச்சா அங்கே ஒரு ஃபினிஷிங் என்ன கடைசி எங்கெங்க விரட்டி இருக்காங்க அடிக்கணும் வேணும் சரியா சரி சந்தோஷம் இப்போ வேறு வேலைகள் உங்களுக்கு இப்படி வீடுகள் இருந்தால் அதாவது வீட்டுக்கு பெயிண்டிங் வேலைகளோ இல்லை என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லலாம் நாங்கள் இப்போ குட்டி என்னாட்ட ஒரு ஆள் 2 பேரில் நிறைய பேர் வேலை செய்யணும் அவர் என்னென்னால் அந்த வேலைக்கு ஏற்ற ஆக்கள் மட்டும்தான் எடுப்பேன் இப்போ முதல்ல அந்த சுரண்டத்துக்கு கொஞ்சம் பேர் சரிச்சுன்னா இன்றைக்கு பார்த்தா இல்லை அதோ ஒவ்வொரு வேலை யார் அதில் திறமையும் அந்த வார்னிஸுகள் என்ன வேலை செய்யக்கூடிய ஆக்கள் சில பேர் அந்த என்ன செய்யணும்னா பெயிண்ட் நீட்டாக அடிக்க தெரியும் ஆனால் இது வட்ட வர மாட்டேன் குட்டி வட்ட வர மாட்டேன் அவ்வளோ டஸ்ட்டு கொஞ்சம் விளையாட்டு வர மாட்டேன் அப்படியே நிறைய பேர் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் உடனே குட்டி என்ன வந்து வேறு பேர் வர வேணும் அப்படி டீம் ஓகே அண்ணா சந்தோஷம் தானே ஓகே நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் இந்த வீட்டை பற்றினதை குட்டியின் அந்த வேலையை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகே நன்றி பாய்